ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து தீர்த்த கூட எடுக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என் பாப்பா எல்லாம் ஃபேமிலியாக வந்திருந்தோம். அங்கே போனோன்னே எங்கள் பாப்பா பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் காளமாட்டுக்கு வந்து டிசைன்லாம் பண்ணிருந்தாங்க. முடிச்சுக்கிறப்ப பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே தீர்த்த கூட எடுக்க போகிறப்ப பார்த்தா அங்கே ஒரு கோவில்லையும் ஃபங்க்ஷன் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரம் நின்று சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்புனா செம்மையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரி ஓகே அப்படி திப்பம்பட்டி அதுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு ஹாய்னு சொன்னாங்க. எல்லாருமே எங்களோட சொந்தக்காரர் ரிலேஷன் தான். அப்படியே தீர்த்த கூடத்துக்கு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. தீர்த்து எடுக்கலான்னு சொல்லி எல்லாரும் ஆற்றுக்கு கிளம்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வினோத் வந்து ஹாய்னா ஓகேன்னு சொல்லி எல்லோரும் ஹாய்னாங்க. இவங்க எல்லாருமே என்னோட ரிலேஷன் தான். பெரியம்மா, சின்னம்மா, சித்தி, அக்கா, தங்கச்சி எல்லாருமே எங்கள் ரிலேஷன் தான். சரி ஓகேன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் வீடியோ எடுத்துகிட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போனோன்னே பார்த்தா எங்களோட ஒய்ஃப் வந்து அப்போ தான் காக்கை குளியல் போட்டு முழுகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க. எடுத்துகிட்டு இது எங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக ஆயினாங்க. எங்களுக்கு ஒரு குடம் பார்த்தாது எனக்கு 2 வேணுனாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட பச்சிப்பனோட ஒய்ஃபாக எங்களோட பேர் வந்து தேன். நானும் போய் எப்படி முழுகலான்னு சொல்லிட்டு போய் முழுகினேன். வாய்க்குள்ளே தண்ணி பூந்துச்சு. ஃபுல்லாக வெறும் உப்பு. குட்டி பசங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. சரி ஓகே எங்களோட சேர்ந்து முழுகி விளையாடலான்னு சொல்லிட்டு முழுகினேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அப்படியே பேக் நீச்சல் அடிக்கலாம், வாடா நீயே வேணாலும் பார்த்துக்கலாம்டா, வாடான்னு சொல்லி பேக் நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தோம். அவன் கூட வந்தவன் யாருன்னே தெரில வந்து அவன் மேலே ஃப்ரெண்டு மேலே வந்து விழுந்துட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுட்டு இருந்துட்டு பார்த்தா நான் பாட்டு அங்கே தனியாக தவிக்கிட்டு இருக்கேன். அவங்க பாட்டு முன்னாடியே வந்துட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கடைசியாக ஒரு டைம் சரி முழுகி வந்துட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இவங்க தண்ணி அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி ஓகே மொத்தமாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே வீடியோ எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சீக்கிரம் பாரு, போச்ச மாத்திர போறானுங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என் பர்ஸை வந்து நான் மறந்துட்டேன். உள்ளக்கிற காசு எல்லாமே நனைஞ்சிருச்சு. மதியம் அடிக்கிற வேலை சீட்டு ஃபுல்லாக சுடஞ்சி காசு கொண்டு போய் வச்சோடனே எல்லாமே காஞ்சிருச்சு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. போய் நீச்சல் அடிச்சு டயர்டாகிடுச்சு. சரி ஓகே தீர்த்தத்தை கொண்டு போய் சாமி கொடுக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா எல்லாருமே வந்தாங்க. போய் பம்பா எங்கள் சித்தப்பா, அப்புறம் எங்கள் பெரிய போட்டு பொண்ணு, அதுக்கப்புறமேட்டு தேன், அவங்க அப்பா, இவங்க 3 பேரும் வீடியோவே கவர் பண்ணல. அவங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்தாச்சு. சாமியோட கலசத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அங்கே பார்த்துட்டு வந்தேன். போய் பார்த்துட்டு வரத்துக்குள்ளார அன்னதானத்தில் பயங்கர கூட்டம். நமக்கு சோறு தானே முக்கியம். அடித்து பிடிச்சி உள்ளே போந்து சாப்பாடு வாங்கியாச்சு.